குருவாய் வருவாய் அப்படிங்கிற ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இது. இப்போ அந்த சங்கல்பம் அப்படின்னா என்ன, அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஒரு இதில் உறுதியாக இருக்கிறதுங்க. அதை எடுத்துட்டு அதிலேயே நோக்கி இருக்கிறது. அது விவேகானந்தர் ரொம்ப அழகாக சொல்லுவார், நீ அதுவாகவே ஆகிவிடு அப்படின்வார். நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுன்னு. அந்த வார்த்தைக்கு பல பொருள் இருக்கு. இதில் கல்கட்டா மகாராஜ் இந்த ஒரு வார்த்தையை வச்சு ஒரு 1 hour சொல்லுவாருங்க. அப்படி விளக்கம் கொடுப்பாங்க பெரியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இருக்கிற பூமி இது. அப்போது இந்த சங்கல்பம் எடுத்துக்கும் போது என்ன கிடைக்கும் போது உங்களுடைய செய்கை அதிலேயே ஃபோக்கஸ், அதிலேயே இருக்குங்க. இதுக்கு ஒரு உதாரணமான சம்பவம் நம்ம டிஜிஎன் ஐயா இவர் ஸ்ரீராம் சர்வன் சொல்லுவாருங்க. அந்த சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு கிறிஸ்டின் ஒருத்தர், இப்போது பீட்டர்னு பேர், அவர் பெரிய கடவுளை கும்பிட்றவர்லாம் இல்லை, ஒரு சீஃப் டாக்டர். இப்போ அவர் அமெரிக்காவில் இருக்கார். அவருக்கு ஒரு மிகப்பெரிய உயர்ந்த விருது வருதுங்க. அவர் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். அது ஒரு 2000 kilometers போகணும். அப்போது அவர் ஃப்ளைட்டில் போகிறாரு. போனால் பெரிய மழை, அந்த ஃப்ளைட்டு நின்றுது, ஒரு இடத்துல இறங்கிடுது. இப்போது இவர் போகிற இடத்துக்கு போகணுன்னா இன்னும் 1000 கிலோமீட்டரோ 500 கிலோமீட்டரோ இருக்குது. ஸோ ஒரு கார் பிடிச்சிட்டு போகிறாங்க. கார் போய்கிட்டே இருக்குது. மழை அதிகமாகுது, காரும் போக முடியல. அப்போ நிற்கிறாங்க. ஒரு சின்ன வீடு, எங்கேயாவது தங்கணும் ராத்திரி. இப்போ போக முடியாதுன்ற இடம் வந்துருச்சு. ஒரு வீட்டில் தங்கினா ஒரு சின்ன வீடுங்க. அப்போ போனால் அது ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி தான். ஒரு அம்மா இருக்காங்க. இவரை உள்ளே கூப்பிட்டுட்டு இவருக்கு நனைஞ்சிருக்காருன்னு ஒரு டவல் கொடுத்தாங்க. ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு கேட்டுட்டு பிரென்னும் ஒரு டீ கொண்டு கொடுத்தாங்க. இவர் டாக்டர், இவர் டிரைவர், வண்டி ஓட்டிகிட்டு இருக்க டிரைவர் இருக்கிறாரு. அவர் வண்டிக்குள்ளேயே இருக்கார். அவருக்கும் கொண்டு கொடுத்தாங்க. அப்புறம் அவரையும் உள்ள ஒரு இதில் தங்க வச்சாங்க. இப்போது இந்த அம்மா உள்ளே போயிட்டு வராங்க. உள்ளே என்னன்னு டாக்டர் பார்த்தா, அங்கே ஒரு குழந்தை உடம்பு சரியில்லாமல் இருக்குங்க. அந்த அம்மா போய் அந்த குழந்தை பக்கத்தில் இருந்து ஒரு பிரார்த்தனை மாதிரி பண்ணிவிட்டு இந்த டாக்டருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போது அந்த அம்மாவை டாக்டர் கூப்பிட்றாரு. பேசும்போது கேட்டார், என்ன உள்ளே போகிறீங்களேன்னு. என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. இவங்க டாக்டர்னால் அவங்களுக்கு தெரியாது. என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதுதான். அப்படியா, ஏன் என்ன அப்படின்னா, அந்த என்ன டிசீஸ் இருக்கோ அந்த வியாதியினுடைய பேரை சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. ஏன் பார்க்க வேண்டியதானே? இல்லை, இங்கே யாரும் பார்க்க முடியாதா? இது நான் போகணுன்னா 2000 மைல் தள்ளி இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு போகணும். அங்கே யாரோ பீட்டர்னு ஒரு டாக்டர் இருக்காராம், அவரால் தான் குணப்படுத்த முடியும்னு சொன்ன உடனே இவர் அப்படியே உடம்பெல்லாம் அவருக்கு சிலிர்த்துடுச்சான். இப்போ அந்த பீட்டர் இந்த வீட்டு வாசலில் நிற்கிறாரு. அவருக்கு என்னென்ன புரியல. எப்படி நீங்கள் இருந்தீங்களே? இல்லை, எனக்கு ஒரு நம்பிக்கை, என்னுடைய கர்த்தர் என்னை காப்பாற்றுவார், என்னுடைய இயேசு எனக்கு வழிகாட்டுவார், ஏதோ வழிகாட்டுவார், நான் நம்பினேன்னு. அப்போ அவர் அப்புறம் தான் சொன்னாராம், அம்மா நீங்கள் யாரை தேடிட்டு இருந்தீங்களோ, பீட்டர்னு சொல்கிறீங்களே, அந்த பீட்டர் நான் தான்னு சொன்னாராம். அந்த அம்மா ஆச்சரியப்பட்டுச்சான். அப்போது அந்த அம்மா சொல்லிச்சான், என்னுடைய கர்த்தர் நிறைவேற்றுவார்னு எனக்கு தெரியும். அதனால் அவங்க பெரிய சந்தோஷப்படையிலையா, இது நடக்கும்ன்ற உறுதியில் இருந்தாங்களாம். அப்புறம் அந்த டாக்டர் அதை குணப்படுத்திட்டு கூடயே இருந்து குணப்படுத்தி ஒரு நாள் இருந்து எல்லாம் பண்ணிட்டு தான் போயிருக்கார். இப்போ இதில் என்ன விஷயம் இருக்குன்னா, இவர் விருது வாங்குறத தவற விட்டார், அது அல்ல விஷயம். அந்த அம்மாவுடைய ஒரு ஏழை தாயினோட சங்கல்பம் பாருங்க. அதான் 2000 மைல் தாண்டி நான் போக முடியாது, இப்போ என்ன செய்யறது? அப்போ ஒரு உறுதியாக இருந்திருக்காங்க, நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. அதுதான் ஸ்ரீராம் சார் குறிப்பிடுறார். அந்த நேர்மை இருக்கணுங்கிறார். அந்த நேர்மை இருந்ததுனால அங்கே யாரை நீ தேடி போகிறாயோ அவர் உன்னை தேடி வந்தார் அப்படின்னு. அந்த நேர்மை வேணும். இதுதாங்க சங்கல்பம். இந்த இன்னொரு விஷயம், இந்த சங்கல்பம்ன்றதுக்கு ராமகிருஷ்ண மட் ஆர்டரில் இருக்கிறவங்க ஒரு பெரியவர், பெரிய மகாராஜ் கௌதமானந்த மகாராஜ் ஒரு முறை ஒரு விஷயம் சொன்னார். அது என்னென்னா, இப்போ இந்த கோயிலை கட்டியிருக்காங்க பாருங்க, ராமகிருஷ்ணானந்தான்றவர் தான். இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ண மட்ட நிறுவனவர் அவர் தாங்க. அப்போ அவர் அந்த ஆர்டரில் இருக்கும்போது, மாணவனாக ராமகிருஷ்ணர்கிட்ட இருந்துகிட்டு இருக்கும்போது, எல்லாரும் இருக்கும்போது, ஒரு நாள் ராமகிருஷ்ணன் ஒரு டிசம்பர் மாதத்தில் பூஜை பண்ணணும், அதுக்கு ஒரு பூ வேணும்னு கேட்குறாங்க. அந்த பூ டிசம்பர் மாதத்தில் வராதுங்க. அந்த பூ பேர் தெரியல. இப்போ லில்லி ஃப்ளவர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க, சும்மா ஒரு பேருக்காக. அந்த லில்லி ஃப்ளவர்ன்றது அந்த டிசம்பர் மாதத்தில் இருக்காது. இப்போ எல்லா மாணவர்களும் நாளைக்கு காலையில் வேணுன்றார். எல்லா மாணவர்களும் இல்லாத பூவை குரு கேட்குறாரு அப்படின்ட்டு, ஆனாலும் பரவாயில்ல தேடுவோன்னு தேடுறாங்க. ஆனால் அந்த ராமகிருஷ்ண ஆனந்தன்றவர் ஒரு இளைஞனப்போ உறுதியோடு தேடுறாரு. எங்கெங்கேயோ காட்டுப்பகுதி, அந்த பகுதி, இந்த பகுதியெல்லாம் போய் தேடுறாருங்க. அவர் விடுகிற வரைக்கும் வரல. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, இல்லாத பூ எப்படி வரும்? என்ன மந்திரமா? இது எப்படி வரும்? இப்போ இந்த ராமகிருஷ்ணன் இவருக்கு கொஞ்சம் கூட இது இல்லையே, இவர் போய் தேடிட்டு இருக்காருன்னு மற்ற அவருடைய அந்த சன்னியாசிகள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்களாம். காலையில் விடிஞ்ச அந்த 5-5:30 மணிக்கு ரமணர் அந்த பூஜைக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த பூவோட
அந்த லெலி ஃப்ளவர் நான் சொன்ன அந்த மலரோட அவர் வந்து அங்கே நிற்கிறாராம். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அந்த சீசன் வரவே வராது. அப்போ பகவான் இவர் நம்ம பரமஹம்சர் கேட்டாராம், எப்படின்னா நான் தேடி தேடி போனேங்க, ஒரு புல் மறைஞ்சு இருந்தது, அதை சும்மா நீக்கி பார்த்தேன், அங்கே ஒரு செடி இருந்தது, எடுத்து இது அதுவாக தான் இருக்குமோன்னு எனக்கு ஐயப்பாடு, அதான் கொண்டு வந்தேன்றாராம். அப்போது பரமஹம்சர் சொல்கிற இதுதான் அந்த பூன்னு எடுக்கிறாராம். இப்போ இதில் என்ன சொல்ல வர்றதுங்க, மற்றவங்கெல்லாம் குருவோட மகிமைன்றாங்களாம். பரமஹம்சர்கிட்ட வந்து உங்களுடைய அருளே வேறங்க, பாருங்க எப்படி கொண்டு வர வச்சுட்டீங்க நீங்கன்னு. அப்போ பரமஹம்சர் சொல்கிறாங்க, இல்லை என்னுடைய அருள் இல்லை, அவனுடைய சங்கல்பம்ன்றார். அதாவது நீங்கள் எல்லாரும் சந்தேகப்பட்டீங்க, பாதி பேர் போய் தேடக்கூட இல்லை, இங்கே இல்லாத பூவை எதுக்கு போய் தேடணும்னு இருக்கீங்க. இன்னொருத்தர் அது இல்லையே சும்மா தேடுவோம் அப்படின்னீங்க. ஆனால் ராமகிருஷ்ணன் நந்தாக்கு என்னன்னா, அது இருக்கு, என் குரு சொல்லிட்டார், என் குரு சொன்னால் அது இருக்கும் அப்படின்னு நம்பினார். இதுதான் உறுதியான சங்கல்பம்ன்றாங்க. இந்த சங்கல்பத்தோடு போகும்போது அந்த புதையுண்டு இருக்கிற மலரும் வெளியே வருது. இது எதுக்கு சொல்கிறேங்க, ஒரு அழுத்தமான சம்பவம். நான் இன்னொரு தளத்தில் சொல்கிறேன், அது இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இது முற்றிலும், அதாவது பக்தியும் உண்மையாக இருக்கும்போது வருன்றதுக்கு என்னுடைய தந்தையார் பாலமுருகன் அவர்கள் துணைவன்ற ஒரு படம் பண்ணாங்க. அது சின்னப்பா தேவர், அது வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பல வெற்றி படங்கள் கொடுத்தவர் எம்ஜிஆர் ஐயாவை வச்சு. அப்போ தண்டாயுதபாணி ஃபிலிம்ஸ்ன்னு ஆரம்பித்து, எம்ஜிஆர் இல்லாமல் தேவர் ஃபிலிம்ஸ்ன்றது மட்டும் எம்ஜிஆருக்காக மட்டும் எடுக்கக்கூடிய படமாக இருக்கும். இந்த தேவர் இல்லாமல் எடுக்கக்கூடியதுக்கு தண்டாயுதபாணி ஃபிலிம்ஸ்ன்னு ஆரம்பித்து இந்த துணைவன்ற படம் எடுத்தாங்க. இதில் ஒரு அற்புதமான சந்தர்ப்பம், அதாவது ஒரு நீங்கள் மகானாக இருக்கணும், நீங்கள் அப்படி இருக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. நீங்கள் நேர்மையாக உண்மையாக இருந்தால் அந்த இயற்கை உங்களோடு வரும்ன்றதுக்கு சின்னப்ப தேவர் ஒரு உதாரணம். பாருங்கள், ஒரு காட்சி, கணவன் மனைவி, கணவன் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவன், மனைவி நம்பிக்கை இல்லாதவன். இவங்க 2 பேரும் இது ஏவிஎம் ராஜன், இது சௌகார் ஜானகி கேரக்டர். இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை கொஞ்சம் ஊனமாக பிறந்திருக்கு. அப்போ 2 பேருக்கும் ஆர்குமெண்ட் வரும். அது வசனத்துக்காக என் தந்தையார் பாலமுருகனுக்கு சிறந்த வசனக்கர்த்தான்ற இது விருதும் அந்த வருஷத்து அவார்டும் அந்த படத்துக்காக கிடைச்சிது. அப்போ அந்த ஏவிஎம் ராஜன் சார் சொல்லுவார், சௌகார் ஜானகி பார்த்து, நீ கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்த, பாரு நமக்கு குழந்தை இப்படி வந்து பிறந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அம்மா கேட்பாங்க, பரவாயில்ல, நான் சொன்னேன், நீங்கள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, உங்களுக்கே எப்படி பிறந்தது அப்படின்வாங்க. அப்போது அவர் சொல்லுவார், வா வா நம்ம கோயிலுக்கெல்லாம் போகலான்னுவார். அப்போ இந்த அம்மா சொல்ல, போகலாம், முதல்ல டாக்டர்கிட்ட போகலான்வாங்க. டாக்டர்கிட்ட போயிட்டு கோயிலுக்கு போகலான்வாங்க. அவங்களுக்கு அந்த பக்தி இருக்காது. டாக்டர் செக் பண்ணுவார், அவங்கள நாங்கள் பண்ணிட்டோம், இனிமேல் இறைவன் செயல்ன்றுவாங்க. இப்போவாது வரையா அப்படின்னு இவங்க போவாங்க, கோயிலுக்கு போவாங்க. இப்போ இந்த காட்சியில் இதில் என்ன சிறப்புனாங்க, ஒரு மலை அடிவாரத்தில் குழந்தைய வச்சுட்டு அவங்க அந்த சாமி கூப்பிட்டு இருக்க நேரத்தில் படத்தில் என்ன காட்சி அப்படி வரும்னா, ஒரு பாம்பு கொத்த வரும். அந்த கொத்த வர பாம்பை ஒரு மயில் வந்து தடுக்கும். அந்த மயிலை வந்து முருகனா சிம்பலாக வச்சுக்கிட்டு அந்த மயில் தடுத்து அந்த குழந்தையை காப்பாற்றுன்ற ஒரு காட்சி இருக்குங்க. இப்போது ஒரு மயிலும் இப்போ இதை உங்களுக்கு புரியும். அதாவது சினிமாவில் வந்து பாம்பு அந்த மயிலை அவங்களே எடுத்துகிட்டு போவாங்க, ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் ஒரு டிஸ்டன்ஸில் தள்ளி அந்த குழந்தைய வச்சுட்டு பாம்பை விடுறாங்க, பாம்பு போயிட்டுருக்கு. இதில் என்ன தப்பு நடந்திருக்கு, சில நேரத்தில் இந்த வாய் கட்டுவாங்க, சில நேரத்தில் கட்ட மாட்டாங்க. அன்னைக்குன்னு தப்பாக அசம்பாவிதமாக கட்டாமல் விட்டுருக்காங்க அந்த பாம்பு, அது போயிட்டுருக்கு. இந்த மயில் கொண்டு வந்தார் பாருங்க, அதை விட்டாரு, அது பறந்து அந்த சிச்சுவேஷன் இது தாண்டி போயிடுச்சு. இப்போ மலை உச்சியில் அந்த பாறையில் அந்த இது இருக்குது, இந்த பாம்பு போது மயில் போயிடுச்சு. தேவர் பார்த்து கத்துறா இருக்கு, கோபமாக முருகரை ஒரு கெட்ட வார்த்தையில் பேசி திட்டுறவர் நம்ம சின்னப்பா தேவர். அது அன்பினுடைய உச்சம். அவர் கத்தி, நான் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன், இப்படி போயிட்டு முருகான்னு கத்துறாங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க, எங்கிருந்தோ கோயிலிருந்து ஒரு மயில் பறந்து வருது. அந்த மயில் பறந்து வந்து நிற்குது, நின்று அந்த மயிலுக்கும் பாம்புக்கும் சண்டை. இப்போ நீங்கள் எடுத்த அந்த சினிமாவை நீங்கள் பார்த்தாலும் அது உண்மையான மயில். இப்போ அது வந்து எங்கேருந்தோ அது சினிமா மயில் இல்லை, அது பறந்து வந்த மயில், அது கொத்தி சண்டை போடும், அதை தான் எடுத்திருப்பாரு. அப்புறம் பாம்பு விரட்டப்படும், அந்த மயில் பறந்து போகும். இப்போ தேவர் அப்படியே முருகரை பார்த்து அப்படியே கண்கலங்கி கத்துனார். இப்போ இங்கே என்ன பாருங்க, அந்த நேர்மையாக இருந்ததுனால, அந்த உண்மையாக இருந்தால, அதாவது நான் அதான் அந்த ஒரு தளத்தில் கூட சொன்ன, தேவரை அழைத்தால் அந்த முருகன் கையில் இருக்கும் மயிலும் பறந்து வரும் அப்படின்னு. அவருடன் இருக்கும் மயிலும் பறந்து வரும். எப்படி வரும், சாதாரணமானவர். எல்லாம் சொல்லுவாங்க தேவர் ஒரு பாமரர், அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. இல்லைங்க, அவ்வளவு பெரிய பக்தரும் அவ்வளவு நேர்மையானவரும். உறுதி, இதுதான் சங்கல்பம். இந்த சங்கல்பமோடு நீங்கள் இருந்தன்னா இயற்கை வந்து எப்படி உதவி செய்யுதுன்றது இந்த சம்பவம். இது அப்பா வந்து இது அடிக்கடி சொல்லுவார், நடந்தது. இந்த ஒரு படத்துல தான் முருகனா வந்து ஸ்ரீதேவி வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ கண்ணதாசனை அவர் குழந்தைய கூட்டிட்டு வர்றாரு, சின்னப்ப தேவர் இருக்காரு, எங்க ஃபாதர் இருக்காங்க, பாலமுருகன் இருக்காங்க. எந்த குழந்தைன்னு, இந்த குழந்தை நல்லா இருக்கு அப்படின்னாங்க.
அவங்க தான் வந்து ஸ்ரீதேவி அந்த படத்தில். நான் ஒரு படம் நடித்தேங்க. இது ஒரு ஒரு அவுட் ஆஃப் தி டாபிக், பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம்ன்றது நான் சொல்கிறேன். அந்த திருடின்னு ஒரு படம் நான் நடித்தேன். அந்த படத்துலேயும் பாம்பு இன்சிடென்ட் இருக்கு. எனக்கு அக்காவை திருடி ஸ்ரீதேவி நடிப்பாங்க. சித்தி கொடுமையினால அக்கா தம்பி வீட்டை விட்டு வந்துடுவாங்க. நான் தம்பி கேரக்டர், பெருசான கேர் விஜயம் அந்த கேரக்டர். அப்போ ஒரு பாம்பு கொத்த வரும் அந்த பையனை. அவங்க பயந்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு போவாங்க. அப்போ அது பல்லு அவருக்கு பாம்பு கூட்டு வந்தவர் என்ன சொல்கிறாருன்னா, பல்லு எல்லாம் கட்டியிருக்குமா அப்படின்றாரு. இருந்தாலும் கொத்துதேன்னுது இந்த அம்மா ஸ்ரீதேவி சொல்லுது. இப்போது அதுக்கப்புறம் என்னாச்சுங்க, இந்த படம் துணைவன் எங்கள் அப்பாவுடைய படம் தான் இந்த படமும். இது வந்து மதுரை திருமாறன் டைரக்டர் இந்த படத்தில் இது நடித்தவங்க. இதன் பிறகு என்னென்னா பல சந்தர்ப்பம், அதாவது ஒரு சங்கல்பம்னு வாங்க இல்லைங்க. இப்போ எனக்கு எடுத்துக்கிட்டது நான் சொல்வேன். அதுக்கப்புறம் ஸ்ரீதேவி அவங்க வந்தாங்க, பெரிய ஹீரோயின் ஆகிட்டாங்க. நான் எங்கேயோ ரைட்டராக போயிட்டேன். பட் எனக்குள்ள என்னைக்காவது ஒரு நாள் இவங்களை சந்திக்கணும். நான் குழந்தை நட்சத்திரமாக இருந்தேன், அவங்க இப்போ இந்தியாவில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டார் ஆகிட்டாங்க. எனக்கு ஒரு இந்த சங்கல்பம் மாதிரி என்னைக்காவது வாய்ப்பு. நான் தெலுங்குல ரைட்டர் ஆகிட்டேன், பிஸி ஆகிட்டேன், போயிட்டேன். பட் அவங்க தெலுங்கு ஃபீல்டில் இல்லை, அவங்க ஹிந்திக்கு போயிட்டாங்க. சந்திக்க வாய்ப்பே இல்லை. பட் என் மனம் சொல்லுது என்னைக்கோ ஒரு நாள் மீட் பண்ணுவேன்னு. அப்போ பாருங்கள், தெலுங்குல நான் ஒரு படம் பண்ணேன். அந்த படம் வந்து அங்கே சுபலக்னம்னு வந்ததுங்க. ஜெகபதி பாபு ஆமினி நடித்தது. அந்த படத்தை ஹிட்டு. அதே படம் தான் இங்கே தமிழில் வந்து ரெட்டை ரோஜான்னு பண்ணாங்க. அதாவது ஒரு பணத்துக்காக தன் கணவனை 1 கோடிக்கு வித்துருவா அப்படின்றது படம். அது ஹிந்தியில் வந்து ஸ்ரீதேவி ஆக்ட் பண்ணாங்க. ஊர்மிளா மட்டங்கர் வந்து இன்னொரு கேரக்டர் பண்ணாங்க. அனில் கபூர் ஹீரோவாக நடித்தாங்க அந்த படம். அங்கே தமிழில் வந்து சுமாராக தான் போச்சுங்க, பெரிய வெற்றி இல்லை. ஆனால் ஆந்திராவில் மிகப்பெரிய வெற்றி. அதே மாதிரி நார்த்தில் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. அப்போது ஒரு நாள் அந்த படத்துக்கு, அப்போ என்னோடய டைட்டில் என்னோட பேரில் தான் அந்த இது வருங்க. ஒரு நாள் ஒரு சதீஷ் கௌஷிக்ன்றவர் இருக்கார் டைரக்டர், இப்போ அவர் இறந்துட்டார். இப்போ நான் இங்கே வந்து தமிழில் விஜயை வச்சு பிரியமானவளேன்னு ஒரு படம் வந்தது பாருங்கள், அதுக்கு நான் தான் கதாசிரியர். அதனோட ஒரிஜினல் வந்து பவித்ர பந்தம் படங்க. அதே படம் வந்து ஹிந்தியில் அமாரா தில் ஆப்கே பாசேன்னு வந்தது அந்த படம். அதனோட ஃபங்க்ஷனுக்காக நான் போயிருந்தேன், இந்த ஜுதாய் ஃபங்க்ஷனுக்கு. அதுக்கு போயிருந்தேன். அதுக்கு முன்னாடியே ஜுதாய் வந்துடுச்சுங்க. அப்போது அன்னைக்கு ஸ்ரீதேவி வந்திருக்காங்க அந்த ஃபங்க்ஷனில். எனக்கு போய் அவங்கள்ட்ட பார்க்கணுன்னு ஆசை. பட்டு நான் கோச்ச சுபாவத்தினால நான் போகல. பட் இந்த சதீஷ் கௌஷிக் என்ன பண்ணார், என்னை கூட்டிகிட்டு வந்தார். அவங்க கேட்டிருக்காங்க, என்னோட படம் பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அந்த அம்மாப்கே தில் மே ரஹ்தே என்ற படம். அந்த ரைட்டர் அது யார் எழுதுனது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருக்குன்னு என்னை கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்து ஸ்ரீதேவிட்ட அறிமுகப்படுத்துகிறாங்க. இவர் தான் ரைட்டர்னா. அவங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்க. ஐ சா த ஃபில்ம், இட்ஸ் ஸோ நைஸ் அப்படின்னு பேசிட்டே இருக்காங்க. அப்போ நான் கேஷுவலாக கேட்குறேன், அம்மா என்ன உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டேன். எனக்கு தெரியலையே அப்படின்னாங்க. துணைவன் ஒரு படம் நடிச்சிங்களே, அது எங்கள் அப்பா தான் அதுக்கு ரைட்டரா? துணைவன், ஆமாம் அப்படின்னு தமிழில் பேச ஆரம்பித்தாங்க. அப்புறம் நானும் ஒரு படத்தில் என்ன தெரியலையே, நான் எத்தனையோ நடிச்சிருக்கேன். அப்போ நான் அந்த பாம்பு விஷயத்தை ஞாபகப்படுத்தினேன். ஒரு பாம்பு கொத்த வரும், நீங்கள் சொல்லுவீங்க அது மாதிரி கட்டியிருந்தாலும் கொத்துதே அப்படின்னீங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு. அது வரைக்கும் வாங்க போங்கன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன டக்குன்னு, ஓ நீ தானே அது அப்படின்னாங்க. நீதானே அது? நான் தான் அப்படின்னு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை நான் நினச்சேன் ரைட்டராக வந்தால் உங்களை சந்திக்கணும்னு ஒரு சங்கல்பம் இருந்தது. இது எதுக்கு சொல்கிறேன், பெருசாக நம்ம அப்படி இருக்கணுன்றது இல்லைங்க. நம்ம ஒரு சங்கல்பத்தை எடுத்துகிட்டு நேர்மையாக இருந்தால். எங்கள் குழந்தையில இருந்தாங்க, அதுக்கப்புறம் எங்கேயோ ஆக்ட்ரஸ் ஆனாங்க. நான் எங்கேயோ இருந்தேன், ஆந்திராவுக்கு போனேன். ஆனால் ஒரு சங்கல்பமானது என்னை அவர்களை இணைய வச்சது. நான் அவர்களை பார்த்தேன். இது எதுக்கு நாங்கள் ஒரு எண்ணம் இருந்தால் அது நமக்கு வந்து அதில் நாம் தொடர்ந்து இருக்கும்போது நாம் சந்திக்க முடியும். இந்த மாதிரி பல வழிவகைகள் நமக்கு கொடுக்கும். இதை தான் இப்போ எங்கள் சத்குரு டிஜினா இருக்கட்டும், ஸ்ரீராம் சாராக இருக்கட்டும், அந்த பாதைக்கு வான்னு அவங்க சொல்கிறது இதுதான். அப்புறம் அந்த சங்கல்பம் உடனே நடந்துடாது, ஒரு நிலைமைக்கு வர அவ்வளோ போராட்டம் பண்ணணும். போராட்டம் பண்ணதுக்கு பிறகு அந்த நிலை வரும். அதுக்கு தான் எங்கள் ஐயா சொல்லுவார், பரிவான காலம்னுவாங்க. எங்கள் ஆண்டாள் வகுப்பு எடுப்பாங்க. அப்போ பரிவான காலம் அல்லவான்னு ஒரு வார்த்தை ஆண்டாள் இதில் வரும். அது என்னன்னா, அந்த ஒரு நேரம் வரும்போது உங்களுக்கு புரியும் அப்படின்னு. அதாவது கருத்து ஒன்று தான், அந்த கருத்து மாறாது. பட் நீ அந்த நிலைக்கு உயரும் போது உனக்கு அது தெரியும். இதுக்கு தான் எங்கள் டிஜிஎன் ஐயா ரொம்ப அழகாக விளக்கம் சொல்லுவார். அது என்ன விளக்கம் அப்படின்னா, ஒரு தரிசனம், ஒரு பெரிய விஸ்வரூப தரிசனத்தை வந்து காட்ட முடியாது, பார்க்க முடியும் அப்படின்வார். என்ன கூட இன்னொருத்தர் கேட்டார், அது என்ன காட்ட முடியாது பார்க்க முடியாது புரியலைன்னா, அது ஒன்றும் இல்லை, நீ அந்த நிலைக்கு உயரணும் அப்படின்வாங்க. உன் நிலை உயரும் போது அது தெரியும். இப்போ அர்ஜுனன் கூடயே சுற்றிக்கிட்டு இருந்தார் கிருஷ்ணர். அவர் மாமா மச்சான் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துல கிருஷ்ணர் தன்னை யாருன்னு காட்டக்கூடிய ஒரு நிலை வந்தது மகாபாரத போரில். அப்படி காட்டாதான் அவன் போருக்கு போவான்னு ஒரு விஸ்வரூப தரிசனம் எடுத்தான். அப்போ அங்கே எங்கள் ஐயா டிஜிஎன் என்ன சொல்லுவார்னா, அதுவரை என்னோட விளையாண்ட ஒருத்தர் அவரா இவர்
இந்த அவரா இவருன்னு அந்த ஆச்சரியக்குரிய இருக்கு தெரியுங்களா, அதுதான் விஸ்வரூபம். இப்படி இருந்தவரா இப்படி இருக்காரு, அந்த நிலை அதுதான் விஸ்வரூபம்ன்றாங்க. இப்போ அந்த நிலைக்கு உயர்த்தப்படணும். இதுக்கு அந்த இறைவனோட அவன் அருளால் அவன் தாழ் பணிந்து அவனை வணங்கிடுவோம். ஸோ நம்ம ஏதோ ஒன்று ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும், இல்லை சரண்டர் ஆயிடணும். அப்படி இருந்துட்டால் நமக்கு எல்லா விதமான மாற்றமும் வரும், எல்லா விதமான முன்னேற்றமும் வரும். நாம தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த குருமார்கள் சொல்றத நம்ம கேட்டுட்டு பயிற்சியிலே இருக்கணுங்க. அந்த பயிற்சியிலே இருந்தால் நிச்சயமாக ஒரு நிலை நமக்கு வந்து சேரும். இப்போ இந்த சங்கல்பம்னு சொல்லிட்டு இருந்து பாருங்க, இப்போ எனக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன அனுபவம், அது உங்களோட பரிமாறிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ என்னோட தந்தையார் வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயாவோட பல படங்கள் பண்ணவர். ஆரம்பத்தில் இருந்து அது அவரால் தான் அறிமுகப்படுத்தப்பட்டவர். அன்பு கரங்கள்ன்ற படம், அதன் பிறகு எங்கள் ஊர் ராஜா, ராமனித்தனை ராமனடி, பட்டிக்கடாப்பட்டினமா, வசந்த மாளிகை, ராஜபாட் ரங்குதுரை, இப்படின்னு வரிசையாக பல படங்கள் பண்ணாங்க. அப்போ நான் குழந்தை நட்சத்திரம் அறிமுகமானது ராஜபாட் ரங்குதுரைன்ற படம், அதில் சிவாஜி ஐயா நடித்த படம். அதன் பிறகு எங்கள் தங்கராஜாவில் சின்ன சிவாஜியாக நான் நடிச்சிருக்கேன். அப்போ நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எப்படி எனக்கு அவர் சொல்லி கொடுத்தாரு, என்ன மாதிரி பண்ணாருன்றதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதன் பிறகு நான் வளர ஆரம்பித்தேங்க. நடிகனாக இருந்த நான் வந்து கதாசிரியராக மாறிட்டேன், சந்தர்ப்ப சூழ்நிலைகள். அப்புறம் இங்கே என்ன தமிழ் திரையுலகத்துக்கு ராஜா ராஜா தான்ன்ற படத்தின் மூலயமா என்ன அறிமுகப்படுத்தினது வந்து ராமராஜன் சார் தான் அறிமுகப்படுத்தினார். அதன் பிறகு அவரே தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. தேடி வந்த ராஜான்ற படத்தை நான் டைரக்ட் பண்ணேன், அது ராமராஜன் சார் தான் எனக்கு கொடுத்தாரு. ஸோ நான் ரைட்டர் மேலே எனக்கு ஃபோக்கஸிங் மோர் தென் டைரக்ஷன், எனக்கு ரைட்டிங் மேலே ரொம்ப மோகம், அதிலே இருக்கேன். இன்னமும் நிறைய டிஸ்கவர் பண்ணணும், இன்னும் செய்ய வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஈவன் ஆஃப்டர் திஸ் 35 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட எனக்கு அந்த எண்ணம் தான் இன்னும் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் ஆந்திராவுக்கு போயிட்டேங்க. ஆந்திராவுக்கு எப்படி போனேன், அதுக்கு ஒரு முக்கிய காரணம் யாருன்னா கவுண்டமணி சாருங்க. இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அப்போது நான் தேடி வந்த ராஜான்னு படம் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்க நேரம் அது கொஞ்சம் நின்று கொஞ்சம் லேட் ஆச்சு. ஒரு ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 3 வருஷம் அந்த படத்தை எடுத்தோன்னாங்க. அப்போ என்னோடய படம் முட்டாமேஸ்திரின்ற படம் வந்துடுச்சு, ரிலீஸ் ஆகிடுச்சு. அப்போ இண்டஸ்ட்ரியில் இப்போ இங்கேருந்து அப்போ தான் ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்க நேரம். அப்போது நான் அந்த படம் இங்கே இருக்கும்போது செட்டில் என்னை பார்க்குறதுக்காக அப்போ பக்கத்தில் யாரும் ராகவேந்திரா சார், மிகப்பெரிய டைரக்டர், லெஜண்ட், அவர் வருவார். அதே மாதிரி கோதண்ட ராமரெட்டின்ற டைரக்டர் அங்கே இருக்கோன்றதுக்காக வந்து பேசிக்கிட்டு கதை பற்றி விவாதம் பண்ணிட்டு போவாங்க. இதெல்லாம் கவுண்டமணி சார் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. பார்த்தவர் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு கேட்டார், அம்மா இது அவங்களாம் வராங்கன்னு, இந்த மாதிரி அங்கே ஒரு படம் ஹிட் ஆச்சு சார், சிரஞ்சீவி சார் படம். அப்போ அவர் என்ன தனியாக கூப்பிட்டு சொல்லியிருப்பார், உன்னை எங்கே மதிக்கிறானோ, உன்னை எங்கே கூப்பிடுறானோ நீ அங்கே போ, இங்கே எதுக்கு இருக்கு அப்படின்னாரு. சும்மா கிட்டலாம் சொன்னார். இல்லை சார், என்னதான் இருந்தாலும் நான் ஒரு தமிழ் ரைட்டர் சன்னு, நான் இங்கே தான் இருப்பேன். பட் காலம் பாருங்கள் என்னை அங்கே கொண்டு போய் சேர்த்துருச்சு. நான் அங்கே போனேன், ஃபஸ்ட்டு படமே முட்டாமேஸ்வரி படம் பண்ணேன். அப்புறம் வரிசையாக பல படங்கள் பண்ணேன். அங்கே பண்ணேன். இதுக்கு எல்லாது ஒரு ஒரு இறைவனுடைய சங்கல்பமும் எங்கள் அப்பாவுடைய ஆசீர்வாதமும் எல்லாருடைய அனுகிரகமும் சேர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு அங்கே வந்தேங்க. ஆனால் என்ன உள்ள வருத்தம் அப்படின்னா, இங்கே சிவாஜி சாரை மிஸ் பண்ணிட்டோம் என்ற வருத்தம் எனக்கு. அப்போது நம்ம இங்கே பண்ணியிருந்தால் நம்ம சிவாஜி சாரோட பண்ணியிருக்கலாமே, ஒரு கதையாவது அவர் கொடுத்துருக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் இங்கே ஒரு படம் பண்ணால் அவர் கையால் ஒரு விருதாவது வாங்கியிருக்கலாமே, நம்ம ஆந்திராவுக்கு போயிட்டோமே நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னுடைய 3-4 படங்கள் நல்ல ஒரு ஹிட்டாக இருக்கிற நேரத்தில் அப்போது கலாசாகர்ன்ற ஒரு பெரிய விருது அதை கொடுத்தாங்க. அந்த விருது இப்போ நிறுத்திட்டாங்க, அது ஏன்னு தெரியல. அது அப்போ அந்த இப்போ இங்கே இருக்கிற கலைமாமணி மாதிரி அதோட கொஞ்சம் உயர்ந்த விருது இந்த கலாசாகர் விருது. அந்த விருதினோட பெருமை எனக்கு எப்போ தெரிஞ்சதுன்னா, வாங்கினப்போ கூட தெரிலங்க. அப்போது அதுக்கப்புறம் ஒரு சந்தர்ப்பத்தில் தெரிஞ்சது, நான் அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த விருது வாங்கின கதையை சொல்கிறேங்க. அப்போது அந்த விருது சென்னையில் ஏற்பாடு பண்ணாங்க. அதில் என்ன அழகுன்னா, அங்கே இப்போ இங்கே எப்படி நடிகர் திலகம் ஐயா இருக்காரோ அதே மாதிரி அங்கே மிகப்பெரிய ஒரு ஏஎன்ஆர், அதாவது நாகேஸ்வர் ராவ் சார் தாங்க. அதாவது சிவாஜி சாருக்கெல்லாம் முன்னாடி ஹீரோ நாகேஸ்வர் ராவ் சார். அப்போது அவர் எப்போ சிவாஜி சார் வந்தாரோ அதுக்கப்புறம் நாகேஸ்வர் ராவ் சார்லாம் இங்கே இல்லை. அதுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு யூடியூப்பில் கூட அது பரவிக்கிட்டு இருக்கு. ஒரு வார்த்தை நாகேஸ்வர் ராவ் சார் சொன்னாருங்க. அதாவது 52 வரைக்கும் நானும் என்டி ராமராவும் தான் தமிழில் ஹீரோ. 52 ஒரு சுனாமி மாதிரி ஒரு புயல் அடித்தது. அந்த அடித்த புயலில் நாங்கள்லாம் திசை தெரியாமல் போய் ஹைதராபாத்தில் போய் விழுந்தோம். அந்த புயல் யார் தெரியுங்களா, அதுதான் நடிகர் திலகம்னார். அந்த பராசக்தி படம், எப்போ பராசக்தி படம் வந்ததும் அப்படியே மாறிச்சுங்க அந்த தமிழ், அந்த உச்சரிப்பு. எங்கள் அப்பா சொல்லுவார், மதுரையிலலாம் அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் சட்டையை கழட்டி அடிக்கிறான் தேட்டரில், தமிழை வந்துட்டாண்டான்னு கத்துறாங்களாம். அது வரைக்கும் இருந்த உச்சரிப்பு வேறு, நடிகர் திலகம் வந்த உச்சரிப்பு வேறு. அப்பேற்பட்ட கலைஞர். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்ததுனால அவர் தான் எனக்கு எல்லாமே, அவரோட நடிப்பு தான், அவர் தான் எனக்கு எல்லாமே நினைப்பேன். சில நேரத்தில் நம்ம எதுக்கு இருக்கோம் உயிரோட அப்படின்னு நினச்சா சிவாஜி சார் படத்தை பார்க்க தான், அந்த அளவுக்கு இருக்கும். அதான் நான் இன்னொரு தளத்தில் கூட சொல்லியிருந்தேன், என்னுடைய பூஜை அறையில் மகான்கள் இருக்கக்கூடிய வச்சுருப்பேன் இடம், அதில் நான் சிவாஜி ஐயாவோட படத்தை நான் வச்சுருப்பேன். இன்னொருத்தவங்க கூட கேட்டாங்க, என்னென்னா என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் பார்வை அப்படி தான் அவரை.
இத்தனை கதாபாத்திரங்கள் வந்து சாமானியமாக பண்ண முடியாதுங்க. அதுக்கெல்லாம் அந்த ஒரு பெரிய ஆற்றலும் அருளும் இருந்தால்தான் அவரால் பண்ண முடியும். இப்போ நான் அந்த விஷயத்துக்கு வரேங்க. இப்போ பாருங்க, இவ்வளவு அங்கே போயிட்டோம் நம்ம. இப்போ வரலேன்னும் போது இந்த கலாசாகர்ன்ற விருது அறிவிக்கிறாங்க. ஏன் இது இப்போ நாகேஸ்வரராவ் சார் பற்றி சொன்னோம் பார்த்தீங்களா? அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மாற்றத்துக்கு தமிழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க அவங்களுக்கு நாகேஸ்வரராவ் சார் கொடுக்குறாரு, ஏஎன்ஆர் கொடுக்குறாரு. இப்போ தெலுங்குல இருந்து வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் நடிகர் திலகம் பரிசு கொடுக்குறாரு. இப்படி 2 ஜாம்பவான்கள் இருக்காங்க. நாங்கள் போகிறோம். இப்போ என்னோட வரது யார் அப்படின்னா, அந்த அவார்டு வாங்க பிரம்மானந்தம் சார். உங்களுக்கு தெரியும், இப்போ அவருக்கு ஒரு டாப் காமெடியன், ஒரு 30-40 இயர்ஸ் அங்கே கலக்கிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு சந்தோஷங்க, உச்சக்கட்ட சந்தோஷம். நான் கேட்குறேன், என்ன சார் நீங்கள் சிவாஜி சார்ட்டு தானே வாங்க போகிறீங்க, ஏன் உங்களுக்கு ஏஎன்ஆர் தானே பிடிக்கும் அப்படின்னா, அவர் சொன்னார், ஏஎன்ஆர்ட்டெல்லாம் நிறைய வாங்கிட்டேன்ப்பா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு என்னுடைய மிகப்பெரிய ஃபேன், அவரோட ஃபேன் நான். நீங்கள் அவர்கிட்ட வாங்க போகிறது அவ்வளோ சந்தோஷம். முதல்ல அவர் தான் வாங்கினார். அவர் போய் அவார்டை கொடுத்தாரு, சிவாஜி சார் வாங்கினார், திரும்ப கையில் வாங்கிட்டார். இன்னொரு முறை கொடுத்து இந்த பக்கம் வந்து நின்னார். சிவாஜி சார் ఏంటి బ్రహ్మానందం ఏం చేస్తున్నావు నువ్వు ఎందుకు ఇట్లాగా அப்படின்னாரு. அப்போ அவர் தெலுங்குல என்ன சொல்றாருன்னா, இல்லைங்க இந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காது, அதனால இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று, உங்ககிட்ட 2 முறை வாங்கிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு சொல்லி இந்த பக்கம் வாங்குறாரு இந்த பக்கம் வாங்குறாரு. அதன் பிறகு நான் போனேங்க. எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. இப்போ பாருங்க, அவர்கிட்ட பார்ப்போமா, அவர்கிட்ட ஏதாவது வாங்குவோமான்னு நினச்சேன் நான். அப்போ தமிழில் இருந்துருந்தால முடியாது, தெலுங்குக்காரங்களுக்கு அவர் கொடுக்குறாரு சிவாஜி சார். அப்போ நான் போகிறேன், பக்கத்தில் போகிறேன். அப்போது நான் ஞாபகப்படுத்துகிறேன், ஐயா என்ன தெரியுதுங்களா, நான் தான் பூபதி ராஜா, பாலமுருகன் பையன். டேய் நீயாடா அது அப்படின்னாரு. நீ நடிப்பேன்ல நினச்சேன் நான், நீ என்னன்னாரு. ஆமாங்க, என்ன அங்கே கூப்பிட்டாங்க. ஏன்னாரு, இல்லைங்க காலை ஓட்டம், அதுக்கப்புறம் கார்த்திக் சுரேஷ் மாதிரி அழகானவங்கெல்லாம் வந்துட்டாங்க, இங்கே நம்ம இருக்க முடியாது, நம்ம போயிடுவோம்னு சொல்லி நான் எழுதிட்டேன், நான் தெலுங்குக்கு போயிட்டேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷப்பட்டாருங்க. அப்போ ஒரு சின்ன கலக்கம் அவர் கண்ணில் ஒரு துளி பார்த்தேங்க. நான் குழந்தையாக இருந்தபோது என்னை தூக்கியிருக்காரு 1 வயசில். நான் 8 வயசில் எங்கள் தங்கராஜா பார்க்கும்போது அவர் ஷார்ட்டில் மத்தியான நேரம் வந்துருந்தார், அவரே மீன் குழம்பெல்லாம் போட்டு எனக்கு பரிமாறினார். அப்போவும் அந்த ஒரு வாஞ்சை நான் பார்த்தேன் அவர்கிட்ட. அதன் பிறகு இப்போ பார்க்குறேங்க அவரை. இப்போ பார்த்து சந்தோஷம். அவர் வாழ்த்திட்டு ஒரு வார்த்தை சொன்னார், என்னங்க நான் இப்போ இங்கே இல்லை, நான் அங்கே இருக்கேன்னு. மொழி எங்கே எந்த மொழியில் பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை அப்படின்னாரு. கலைக்கு மொழி கிடையாது, நீ எந்த மொழியில் பண்ணாலும் அதை நீ சிறப்பாக பண்ணு அப்படின்னாருங்க. அந்த ஆசீர்வாதம் தான் இன்றைக்கும் ஒரு 35 வருஷமும் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன், இப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா அது அவர்களுடைய ஆசீர்வாதம். இப்போ எதுக்கு அது சொல்கிற பாருங்க, ஒரு சங்கல்பம். அவரை பார்க்க முடியுமான்னு நினச்ச எனக்கு, நான் எங்கேயோ ஃபீல்டுக்கு போய் இங்கே வந்து இந்த கலாசாகர் விருது வாங்கினேன். இப்போது இந்த விருது எப்பேற்பட்ட விருதுன்றது எனக்கு எப்போ தெரிஞ்சதுனாங்க, சமீபத்தில் லக்ஷ்மி அம்மாவுடைய ஒரு பேட்டி பார்த்தேன். இப்போ நாங்கள் வாங்கும்போது லக்ஷ்மி அம்மாவும் வாங்குறாங்க இதை. அவங்க ஒரு பேட்டியில் சொன்னாங்க, எனக்கு உங்களோட மிகப்பெரிய சந்தோஷம் எதுமா அப்படின்னப்போ, எனக்கு ஆந்திராவில் கலாசாகர்னு ஒன்று கொடுத்தாங்க, நான் சிவாஜி கையால் வாங்கினேன்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க. அப்போ தான் நினச்சேன், ஓஹோ இது இவ்வளோ பெரிய விருதா. அப்பேற்பட்டவங்க லக்ஷ்மி, தேசிய விருது 2 முறை வாங்கினவங்க, மிகப்பெரிய நடிகை. அவங்களே வந்து அந்த விருதை பற்றி சொல்லும் போது தான் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு அந்த விருதுன்றதெல்லாம் கூட நடிகர் திலகத்திட்ட வாங்கிட்டோம். இது என்ன, அந்த விருது இங்கே தான் நடந்ததுங்க. வாங்கிட்டு இப்போ வண்டியில் போயிருக்கேன். ஆமாம் வண்டியில் போயிருக்கோம். நான், எங்கள் அம்மா, என் ஒய்ஃப்லாம் வந்திருக்காங்க. அவங்களாம் அனுப்பிச்சிட்டு நான் நடந்தே வந்தேங்க அங்கேருந்து. எனக்கு என்னென்னா அந்த சந்தோஷத்தை யார்கிட்ட சொல்கிறது, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதன் பிறகு எத்தனையோ வந்ததுங்க. எனக்கு ஈவன் எழுதின அந்த அமரா தில் ஆப்கே பாஸ் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவலில் வந்து கூட அந்த செலக்ட் ஆகப்பட்டது. அந்த நம்ம இந்தியன் சார்பாக போன படத்தில் செலக்ட் பண்ணி லண்டன் கூட கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ வந்து ஏதோ விசா ப்ராப்ளம்னால என்னால் போக முடியல. அது கூட எனக்கு மகிழ்ச்சியாக தெரியல. எப்போ நடிகர் திலகம் கையால் வாங்கிட்டோம் இப்போ வரைக்கும் அந்த தான் வீட்டில் அந்த ஃபோட்டோ தாக்க பெருசாக வச்சுருப்பேன். இது என்ன சொல்கிறேன், நான் மட்டும் இல்லை, நீங்களும் எனக்கு பின்னாடி வரக்கூடிய இளைஞர்களும் மற்றவங்களும் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோங்க. நீங்கள் யாருப்போ கமல் சாரை பார்க்கணும், ரஜினி சார்கிட்ட வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த சங்கல்பம் எடுத்தீங்கன்னா இன்றைக்கு இல்லை நாளைக்கு இயற்கை உங்களை கொண்டு போய் சேர்க்கும். அதற்கு அடித்தளமான காரணம் நம்ம உழைப்பும், நம்மளுடைய அந்த நேர்மையும் அந்த சங்கல்பமும் இருந்தால் யாரும் எந்த நிலையும் அடையலாம். அருணாச்சல், வணக்கம். இந்த பி குட் சேனலில் நல்ல விஷயம்ன்றதுனால நீங்கள் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி நல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு உங்களை பணியும்பா கேட்டுக்கொள்கின்றேன்.